லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அத்தையும் பிறந்த நாளைக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தாங்கம்மா. ராஜேஸ்வரி உனக்கு அத்தை மட்டும் இல்லம்மா, அம்மாவாவும் இருக்கா. நீங்க 2 பேருமே என்னைக்குமே ரொம்ப நல்லா இருக்கணும். அந்த ரிங்ல ப்ளூ ஸ்டோன் வச்சிருக்கல, அதை எடுங்க. வேணியம்மா போதும், நான் இவ்ளோ நகைலாம் போட மாட்டேன். நகை போதும்னு சொல்ற பொண்ண இப்பதான் நான் முதலா பாக்குறேன். ஏம்மா, நானும் உங்களுக்கு ஒரு நகை வாங்கி தரலாமா? என்னம்மா? எனக்கு பரிசுன்னு யாரும் வாழ்க்கையில வாங்கி கொடுத்ததே இல்லம்மா. வானதி, நம்ம 2 பேரும் சேர்ந்து போட்டோவே எடுத்துக்கலையே, எடுத்துக்கலாமா? ஓகே. அம்மா, நான் உங்களை நிறைய போட்டோ எடுத்திருக்கேன், உங்களுக்கே தெரியாம. அப்படியா? பாக்குறீங்களா? காட்டு. நல்லா இருக்குப்பா, எல்லாத்தையும் எனக்கு சென்ட் பண்ணு. அனுப்புறேம்மா. அம்மா, எனக்கு அந்த செல்ஃபியும் அனுப்பி விடுறீங்களா? கண்டிப்பா அனுப்புறேன். ஓகே, அனுப்பிட்டேன். அழகா இருக்குமா? வானதி, இந்த நாளை என் வாழ்க்கையில மறக்கவே முடியாதுமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா என்னால சந்தோஷப்பட முடியலையேம்மா. வா ராஜேஸ்வரி, உன் மருமகளை கூட்டிட்டு போய் திரும்ப பத்திரமா கூட்டிட்டு வந்துட்டேன். இந்தம்மா. ராஜேஸ்வரி, இனி நீ இவ்வளவு பத்திரமா பாத்துக்கோ. நான் போயிட்டு வரேன். வரேன் வானதி. நீ சந்தோஷமா இருக்கணும் வானதி. நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருக்க முடியும். ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். வரேன். வானதி நமக்காக இந்த நிமிஷம் வரைக்கும்
நான் தான் உங்க பொண்ணுன்னு இன்னும் கிருஷ்ணவேணி கிட்ட சொல்லலையே. நாமளும் இத சொல்லாம விட்டா இது தப்பு இல்லையா? பெத்த மகளை இப்படி தனியா தவிக்க விட்டுட்டு போறீங்களேம்மா. நீங்க தான் என்னோட அம்மான்னு சொல்லி சந்தோஷப்பட முடியாம இருக்கேனே. அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா, மன்னிச்சிருங்கம்மா. நீங்க எங்க இருந்தாலும் என்ன நினைச்சிட்டு தாம்மா இருப்பீங்க. நானும் உங்களையே நினைச்சிட்டு தான் இருப்பேன். நீங்களும் அத்தையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிற காலம் கண்டிப்பா வரும். அப்படி ஒரு நாள் வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அம்மா, உங்ககிட்ட உண்மையை சொல்லாததுக்கு என்ன மன்னிச்சிருங்கம்மா, என்ன மன்னிச்சிருங்கம்மா. வானதி, 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 கதவு தரமா? வானதி, 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 அம்மா, கதவு தரமா? வந்துட்டேம்மா. என்னாச்சு? எதுவும் இல்ல. ஒரு பிரச்சனையும் இல்லையே. உன் மனசுலயும் ஏதோ பாரம் இருக்கு, என் மனசுலயும் ஏதோ பாரம் இருக்கு. ரெண்டு பேரும் அந்த பாரத்தை சுமக்க முடியாம தவிக்கிறோம். வா, ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரலாம். இல்லம்மா, நான் வரல, இங்கே இருக்கேன். நீ சந்தோஷமா இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன். வா வா போலாம். என்னம்மா, வாடி, சீக்கிரம் வாடி. இரு வர. வா, உட்காரு. என்னம்மா, எதை கூப்பிட்ட? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்க? உள்ளே ரெடி பண்ணிட்டு இருந்த? ஆமா, ஏண்டி உங்க மாமியாருக்கு என்ன ஆச்சு? இது வரைக்கும் வானதி உன் மாமியாருக்கு பிடிக்காத மருமகளா இருந்தா, இன்னைக்கு என்னமோ பிடிச்ச மருமகளா இருக்கா. அப்படியே ரெண்டு பேரும் கொஞ்சம் கொலையறாளுக. கிருஷ்ணவேணி வீட்டுக்கு வந்ததும் வாங்க வாங்கன்னு பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. அந்த அம்மா என்னவோ பரிசு பொருள் கொண்டு வந்திருக்கேன், அத வானதிக்கு குடுக்கணும்னு சொல்லுது. உடனே இவங்க கொடுங்க அப்படின்னு வானதியை பார்த்து வாங்கிக்கொண்டு சொல்றாங்க. அவளும் வாங்கிக்கிறா, அதையும் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. அப்புறம் இந்த அம்மா அதுக்கும் மேல இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வானதிய என் கூட கூட்டிட்டு போட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. இவங்க உடனே அதுக்கு என்ன, தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படிங்கறாங்க. ரெண்டு பேரும் ஜோடி போட்டுட்டு போறாங்க. இந்த கொடுமை தான் இப்படி இருக்குன்னா, இப்போ உன் மாமியாரும் வானதியும் எங்கடி கிளம்பி போயிட்டு இருக்காங்க? வீட்டுக்குள்ள இருந்து இவங்க ரெண்டு பேரும் படுத்துற பாடு பத்தாம இந்த கிருஷ்ணவேணி அம்மா வேற. நான் அவங்க கிட்ட போய் வானதி தான் உங்க பொண்ணுன்னு சொல்லலான்னு வாயை திறந்தா, வேணா சொல்லாத, எனக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்னு என்ன வாயவே திறக்க விடலையே. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? அதான் நீ கூட நின்னு பாத்துட்டு இருந்தியே, அந்த அம்மாவே வானதியை தட்டு எடுத்துட்டாங்களாம். என்னடி கொடுமை இதெல்லாம்?
பெத்த பொண்ண தத்தெடுத்திருக்கேங்கிறாங்க. அவதான் பெத்த பொண்ணுன்னு சொல்ல வந்தா அதே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க. இந்த மொத்த குடும்பமும் ஒன்னா சேர்ந்து எனக்கு கிறுக்கிச்சி ஆக்கிடுவாங்க போல இருக்கு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், இவங்க எங்க போறாங்க? தெரியலம்மா. உனக்கு தெரிஞ்சிட்டாலும் அப்படியே. டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க. டிரைவர், என்னாச்சும்மா? வானதி ஒரு நிமிஷம் எங்கே இரு வரேன். சரிம்மா. என்ன ராஜேஸ்வரி, நீங்க எது தேடி வந்தீங்களோ அதை தெரிஞ்சுக்காம விட்டுட்டு போறீங்களே. உங்க மகளை பார்க்காம அவகிட்ட பேசாம நீங்க ஊருக்கு போறத என்னால தாங்கிக்க முடியல. நீ என்ன சொல்ற ராஜேஸ்வரி? என் மகள் உனக்கு தெரியுமா? உங்களுக்கும் தெரியும், அவளுக்கும் உங்களை தெரியும். யாரு யாரு என் மக? ஒரு நிமிஷம் இருங்க. அங்க பாரு. போவானது அம்மா கிட்ட போ. கிருஷ்ணவேணிதான் உன் அம்மான்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வருத்தப்படுவேன்னு தானே என்கிட்ட சொல்லல. உன் அம்மா கிட்டையும் சொல்லல. போ. என் மக என் கூட இருந்தா எப்படி இருப்பாளோ அப்படிதான் நீ இருந்த. நீ என் மேல காட்டின அன்பு, அக்கறை எல்லாமே உன்னை என் மகளாவே நினைக்க வச்சது. நீ என் மகன் நினைச்சுக்கிட்டு தான் நான் கிளம்புனேன். ராஜேஸ்வரி, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எங்கேயோ இருந்த என் மகளை உன் வீட்டுக்கு மருமகளாக்கி
அவளை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன். நீ அவ மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உங்க 2 பேருக்கும் நடுவுல நான் பிரச்சனையா இருக்க வேண்டானுதான் நான் கிளம்புனேன். வானதி உங்க மகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உங்ககிட்ட அதை சொல்லாம இருக்க என்னால முடியல. எப்படி முடியும்? வானதியோட அம்மாவை கண்டுபிடிக்கணும், வானதி அனாதை இல்லைங்கிறத காட்டணும்னு நானும் விரும்பினேன். அதையும் தாண்டி என் பையன் கார்த்திக்கும் தேடினான். உண்மை தெரிஞ்சும் அத சொல்லாம வானதி அமைதியா இருந்தா. நான் வருத்தப்படக்கூடாதுன்னு அவ நினைக்கும் போது அவ வருத்தப்படுறத நான் எப்படி அனுமதிப்பேன்? அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். நீங்களும் நானும் விரோதி இல்ல, நீங்க என் சம்மந்தி. ஒரு அற்புதமான மருமகளை எனக்கு கொடுத்தவங்க. வானதி, அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாம். வானதி, என்னாச்சு? எதுக்கு மறுபடியும் உங்களை வீட்டுக்கு கூட்டு வரேன்? நான் சொல்றேன் கார்த்திக், முதல்ல எல்லாரும் வந்துடட்டும். என்ன, வெளிநாட்டுக்கு கிளம்பி போன கிருஷ்ணவேணி அம்மா திரும்ப வந்திருக்காங்களேன்னு எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறீங்களா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல வந்திருக்காங்க. வானதியோட அம்மா யாருன்னு தேடிட்டு இருந்தோமே, கிருஷ்ணவேணி அம்மா தான் வானதியோட அம்மா. ஆமா ஆமா,
அதான் எனக்கு தெரியுமே. தெரியுமா? எப்படி? அது இப்பதானே சம்பந்தியம்மா நீங்க சொன்னீங்க. கார்த்திக், இவங்க தன்னோட அம்மான்னு வானதிக்கு முன்னாடியே தெரியும். எனக்கும் கிருஷ்ணவேணி மேடம்க்கும் பல பிரச்சனைகள் இருந்ததுனால வானதி இந்த உண்மையை நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டா. இத்தனை வருஷம் கழிச்சு பார்த்த அம்மா கிட்டயும் சொல்லல.